ஆனால் போன முறை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல. அதற்கு முன்னாடி சொன்னார் ஜப்பான் போனது, அதுக்கு முன்னாடி கலைஞர் நினைவு நாள் இருந்து இருக்கலாம் இயற்கை. போன முறை எதற்காக புறக்கணித்தார்னா வீடியோ வெளியிட்டார். கடந்த முறை 27 ஜூலை 2024 நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி, அதுவும் போன முறை என்னென்னா ஒவ்வொரு முறையும் நிதி அமைச்சர்கள் போய் கலந்து கொள்வாங்க. போன முறை சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டது, முதலமைச்சர்களே கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெருவாரியான முதலமைச்சர்கள் அதை வந்து புறக்கணித்தாங்க. அப்போ நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார், எதற்காக நான் புறக்கணிக்கிறேன்னு. அப்போ அதில் சொன்னார், பட்ஜெட்டில் சுத்தமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு என்ற பேரே பட்ஜெட்டில் இல்லை. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு எந்த ஒதுக்கீடும் பண்ணல. நாங்கள் எவ்வளோ கேட்டோம். கல்விக்கான நிதி புறக்கணிக்கப்படுகிறது, எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க சொல்லி. அதனால் இது ஒரு காரணம். அடுத்த காரணம், வெள்ள நிவாரணத்துக்கு 37,000 கோடி கேட்டோம், ஆனால் வெறும் 276 கோடி தான் கொடுத்தாங்க. அப்போது எங்களுக்கு இந்த எந்த காரணமே எங்களுக்கு செய்யலை, அதனால் நான் எதுக்காக கலந்துக்கிட்டோம், அதனால நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதில் எந்த மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது? இப்போ போய் கலந்துக்கிறார். அப்போ மாற்றங்கள் என்ன ஏற்பட்டிருக்குது? மத்திய அரசு இதில் ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாங்களா? இல்லை இந்த பட்ஜெட்டில் வந்து, இந்த கரண்ட் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கி இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்போ எதற்காக நம்ம முதலமைச்சர் இந்த நேரத்தில் போகிறாரு?